நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து அம்மாநில முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புதுச்சேரி பிரதேச முதல்வர் ரங்கசாமி ஐயா நம்மோடு இருக்கிறார். நியூஸ் 7 செய்திகள் சார்பில் அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் ஐயா. நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்திருக்கிறீர்கள், அவர்களோட இல்லத்திற்கு சென்று. ஸோ அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? அந்த சந்திப்பின் போது என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்கள் முன்வைத்தீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேற்று அவருடைய இல்லத்தில் புதுச்சேரி மாநில வளர்ச்சி குறித்து விவாதித்து பேசுவதற்காக சந்தித்திருந்தேன். அந்த சந்திப்பு நல்ல முறையில் இருந்தது. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் மாநில அந்தஸ்து குறித்தும் நான் பாரத பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருந்தேன். அதனை அவர்கள் மனமும் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அத்தனையும் செய்து கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் நம்முடைய படகுகளை அவர்கள் அங்கே சிறைபிடிப்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து ஏதாவது பிரதமரிடம் நீங்கள் பேசினீர்களா? அது சம்பந்தமாகவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் பேசியிருக்கின்றேன். அடிக்கடி காரைக்காலை சார்ந்த மீனவர்களும் தமிழை சார்ந்த மீனவர்களும் இலங்கை அரசால் இலங்கை கடற்படையால் சிறைபிடித்து வருகின்றனர். அது தவிர்க்கப்பட வேண்டும், அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அதேபோன்று தொடர்ச்சியாக புதுவை மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுவதாகவும் கொள்ளைகள் அதிகரித்திருப்பதாகவும் செய்தித்தாள்களிலும் சரி பொதுவாக நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? புதுச்சேரி மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை காவல்துறை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டு வருகின்றது, தேவை நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இன்று யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறீர்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்று நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களை சந்திக்க கேட்டிருக்கின்றேன். மாநில இணையமாக சந்திப்பேன் என்று எண்ணுகின்றேன். அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக முதல்வர்களுடைய மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளாததற்கு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா அல்லது ஏதேனும் வேறு காரணங்கள் இருக்கிறதா, அதை பற்றி சொல்லுங்கள். அரசியல் காரணம் ஒன்றுமில்லை. அதை பற்றி நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லியிருக்கின்றேன். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. அதாவது ரங்கசாமி ஐயா நம்மோடு பேசும்பொழுது புதுவை மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும், அந்த மாநிலத்திற்கு அந்த பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்பதை பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் கூறியிருப்பதாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஸ்டீஃபன், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி.